வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து வரலாறு மொத்தம் 11 பாடங்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் பாடமான மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ற தலைப்பின் கீழ் விரிவாக்கமாக பார்க்க உள்ளோம். இப்பாடத்தில் என்னென்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்? புவியின் தொடக்க கால வரலாற்றை அறிதல், மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியை அறிதல், இரும்பு காலம் வரையிலான தமிழ்நாட்டின் தொல் பழங்கால வரலாற்றை அறிதல். இம்மூன்றையும் விரிவாக்கமாக பார்க்க உள்ளோம். முதலில் நாம் தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம். இன்று அதிநவீன வசதியுடன் கூடிய தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம். அலைபேசிகளால், மொபைல்ஸ் இல்லையா, அலைபேசிகளால் இன்று உலகம் உண்மையிலேயே நமது விரல் நுனியில் இருக்கிறது என்று சொல்லலாம். அந்தளவு இன்னைக்கு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளோம். இன்று நம்மிடம் இருக்கும் அனைத்து அறிவு திரட்சியும் திடீரென்று தோன்றிவிடவில்லை. நமக்கு இன்னைக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தோணலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அறிவின் அடிப்படையில் தான் மரபு ரீதியாக கடத்தப்பட்டு நம்மளுடைய ஒவ்வொருடைய எண்ணமும் அறிதிறன் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா நாடு முன்னேறி இருக்கு. இன்றைய நவீன வாழ்விற்கான அடித்தளம் தொல் பழங்காலத்தில் இடப்பட்டு நமது முன்னோர்களின் அறிவாற்றலால் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டதாகும். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேஜையும் நவீன வாழ்விற்கான அடித்தளமே நம்மளுடைய தொல் பழங்காலத்தில் இருந்து எது தேவை எது தேவையில்லை, தேவையின் அடிப்படையில் ஒவ்வொன்றும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்த அந்த அறிவு தான் நமக்கு இன்னைக்கு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கும் நம்மளுடைய தேவைகளுக்கும் இட்டு செல்கின்றன. புவியினுடைய தோற்றமும் நிலவியல் காலகட்டங்களும். புவியினுடைய மேலடுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்று காலகட்டங்கள் குறித்த நிலவியல், தொல்லியல், உயிரியல் பதிவுகள் பொதிந்து கிடக்கின்றன. அதாவது நிலவியல், தொல்லியல், உயிரியல் பதிவுகள். ஸோ நிலவியல் சம்மந்தப்பட்டது, தொல்லியல் சம்மந்தப்பட்டது, உயிரியல் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நிறைய பொதிந்து கிடைக்கின்றன. இது எல்லாம் நம்ம கண்டெடுத்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய நாகரிக பண்பாடு, வரலாறு, இது அனைத்துமே நம்மளால் ஈஸியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களின் வரலாற்றை அறிவதற்கு இச்சான்றுகள் மிக முக்கியமானவையாகும். இவ்வடுக்குகளில் மனித மூதாதையர்களின் எலும்புகள் புதை படிவங்களாக ஃபாசில் போன்ஸ் புதைந்துள்ளன. அப்போ நிறைய புதை படிவங்களாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்துல இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய 4 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சொல்லக்கூடியது அந்த காலத்துல நிலமாவே இருந்திருக்கலாம். 3 பக்கத்துல நீராகவும் 3 பக்கத்துல நிலமாவும் 1 பக்கத்துல நீராகவும் இருந்திருக்கலாம். இல்ல 2 பக்கத்துல நீராகவும் 2 பக்கத்துல நிலமாவும் இருந்திருக்கலாம். ஸோ காலம் மாற 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 பூமியின் தேவை உருமாறி இருக்கலாம், இடம் மாறி இருக்கலாம், உருவம் மாறி இருக்கலாம். அது போன்ற மனிதர்களுடைய அனைத்து செயல்களும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மனிதர்களின் நன்னடத்தை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புதைப்படிவங்களை வைத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் நாம் எப்படி வந்தோம், எப்படி இருந்தோம், எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளால ஈஸியா புரிந்து கொள்ள முடிகிறது. தொல் மானுடவியல் அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கின்றார்கள். அதாவது பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஆர்காலஜிஸ்ட், இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய மண் இருக்கு இல்லையா, இந்த மண்ணும் சரி அதனுடைய இந்த பாறை அடுக்குகளை அகழ்ந்து ஆராயிறாங்க. காரணம், அதுல தான் புதைப்படிமங்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கின்றன. அந்த புதைப்படிமங்களை வச்சுதான் நம்மளுடைய ஆராய்ச்சி மேற்கொள்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடிகிறது.
இந்த சேகரிக்கப்படும் இச்சான்றுகளின் வழியாக மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின் காலகட்டம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முயல்கின்றன. ஸோ பரிணாம வளர்ச்சி, படிநிலைகளின் வளர்ச்சி சொல்லலாமா? அப்போ மனித வரலாற்றினுடைய பரிணாம வளர்ச்சி இதனுடைய நிலைகள் மற்றும் அவற்றின் காலகட்டத்தை நம்மளால ஈஸியா புரிந்து கொள்ள முடிகிறது. இது எப்படி சார்? புதைப்படிமங்களை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கான கருவிகளை பயன்படுத்தி அதை எந்த வருடத்துல, எந்த நூற்றாண்டுல, எந்த வருடத்துல இது பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அந்த பயன்பாட்டின் அடிப்படையில தான் நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த தொல்லியல் என்ன, தொல் மானுடவியல்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஆர்காலஜி, தொல்லியல். அப்போ தொல்லியல் ஒரு படிப்பு இருக்கு இல்லையா? அந்த தொல் பொருட்களை ஆராய்ந்து விளக்கம் அளிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் ஆகும். அதாவது இந்த தொல் பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை ஆராய்ந்து அதை விளக்கம் அளிப்பதன் வழியாக, அது ஒரு பொருளை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் அளிக்கிறதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்த ஆராயும் இயல் நம்மளால என்ன பண்ண முடியுது, படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் தொல்லியல் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம். அடுத்தது தொல் மானுடவியல் பற்றி பார்ப்போம். பேலியோ ஆந்த்ரோபாலஜி. ஸோ இது எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு? மனித மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து புதைப்படிமங்கள் வழி ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயலாகும். அதாவது மனிதனுடைய உடல் அமைப்பு இப்ப இருக்கிற உடல் அமைப்பு மாதிரி தான் நம்மளுடைய மூதாதையர்களுடைய உடல் அமைப்பு இருந்ததா அப்படின்றத இந்த தொல் மானுடவியல் படிப்பின் காரணமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப இருக்கிற மாதிரி உடல் அமைப்பெல்லாம் அப்ப இல்லை. ஒரு குரங்கு இனமாக தான் நாம் இருந்தோம் என்பது சான்றுகள் சொல்கின்றன. அப்ப பரிணாம வளர்ச்சி படிப்படியாக மனிதன் எப்படி நிமிர்ந்து நடக்கிறான் என்பதை நாம் இந்த தொல் மானுடவியல் படிக்கும் பொழுதுதான் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால் இந்த தொல் மானுடவியல் மனித மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சி பற்றி தெளிவாக நமக்கு தருகின்றன. இந்த புவியானது, பூமி, சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதை கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட பில்லியன், ஒரு பில்லியன் என்னது 100 கோடி, ஒரு பில்லியன் 100 கோடி. அது மாதிரி 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது. அப்போ காலப்போக்கில் உயிர்கள் தோன்றுவதற்கான நிலை படிப்படியாக உருவானது. ஸோ முன்னாடி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானாலும் படிப்படியாக தான் உயிர்கள் என்னது தோன்றியது. நாம படிக்கிற அறிவியல்ல ஒரு செல் உயிரான அமீபா, புரோட்டோசோவா, இது போன்ற மற்றும் பல பாக்டீரியாக்களை நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த உயிரினமே பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் உருவாகிருக்கும். அப்ப தாவரம் மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றுவதற்கான அடித்தளம் இடப்பட்டது. ஸோ மனிதன் எப்படி பிறந்தான், அவனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு பிறந்தது, 6 அறிவு உள்ள மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான், 5 அறிவு உள்ள விலங்குகள் எப்படி நடந்து கொள்கின்றன, ஏன் அவர்களுக்கு அந்த 6 அறிவு வளரவில்லை, மனிதர்களுக்கு மட்டும் இவ்வளவு அறியும் கூடிய திறமையை கொண்டுள்ளான். ஸோ இது போன்ற ஒரு விவரங்களை நாம் படிக்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தாவர மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றுவதற்கான அடித்தளம் இப்பதான் இடப்பட்டது. புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள், அதாவது இந்த பூமியோடைய நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று நெடுங்காலம், எரா காலம், பீரியட், ஊழி, எபோச் என்று பிரிக்கிறார்கள். அதாவது பூமியோடைய நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் 3 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று நெடுங்காலம், ஒன்று காலம், இன்னொன்று ஊழி. 1 பில்லியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100 கோடி, 1 மில்லியன் என்பது 10 லட்சம். சரி, ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள்
என்ற குரங்கினத்தில் இருந்துதான் நவீன மனித இனம் தோன்றியது. அதாவது ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரலோ பித்திசின்கள் அது ஒரு இனம். ஆஸ்ட்ரலோ பித்திசின்கள்ன்றது ஒரு இனம், அது ஒரு குரங்கு இனம். அந்த குரங்கு இனம் தான் இனத்துல இருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய நவீன மனித இனம் தோன்றியது. இன்று அழிந்து போய்விட்ட இந்த ஆஸ்ட்ரலோ பித்திசின்கள் இனம் மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய இனமாகும். அதுல இருந்து தோன்றினாலும், அதாவது தோன்றியனாலும் அதில் ஒரு பாட்டு மாதிரி வச்சுங்களேன், தோன்றினாலும் அதற்கான இனமே இன்று இல்லை, அழிந்து போய்விட்டது. உலகின் தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்த மனிதர்களின் ஆய்வு. ஊக காலம் உலகின் தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்த மனிதர்களின் ஆய்வு. பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் உணர்தல் நிலையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள். இப்போ இந்த பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு ஸ்டேஜஸ், அந்த படிநிலை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மனிதர்கள் உணர்தல் நிலைகளையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள். இப்ப இந்த 2 பாயிண்ட் முக்கியம். உணர்தல் நிலையும் அறிவாற்றலையும் ரெண்டையுமே படிப்படியா மனிதர்கள் அடைந்தார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் இயற்கை, தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர். முதலில் அவர்கள் இயற்கையை கடவுளாக கருதினர். அதாவது இயற்கையான சூரியன், சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல்கள் குறித்து தமது சுய புரிதல்களை உருவாக்கி வழிபட்டனர். முதல் என்னது, இயற்கையை தான் கடவுளா வழிபட்டனர் அப்படின்றத இதுல பார்க்கணும். அப்போ என்னது, சூரியனையும் சந்திரனையும் கடவுளா வணங்கினாங்க. அவற்றில் சில அறிவியல் பூர்வமானவை அல்ல. அப்போ அதுல என்னது, அப்பெல்லாம் எதுக்கு அறிவியல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அறிவியல் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால்தான் அறிவியல் பூர்வமானவை அல்ல. அவர்களுடைய பண்டைய எழுத்துகளிலும் சமய இலக்கியங்களிலும் உலகின் தோற்றம் குறித்த அறிவியல் அறிவின் போதாமை வெளிப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு அறிவே இருக்காது, ஒரு அடிப்படை அறிவே இருந்திருக்கிறாரு இல்லையா? அவங்களுக்கு அந்த ஒரு தேவை, பேசுவதற்கும் தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் ஊமை வழிகளாக கைகளால் பேசுவதோ செவற்றில் கிறுக்குவதோ இது போன்றதான் பகிர்ந்து கொண்டனர். அப்போ பண்டைய எழுத்துகளிலும் சமய இலக்கியங்களிலும் உலகில் தோற்றம் குறித்த அறிவியல் அவற்றின் அறிவின் போதாமை வெளிப்படுகிறது. இதன் மூலியமா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிமு பிஃபோர் கிறிஸ்ட், பிசின்னா என்னது, பிஃபோர் கிறிஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன். இதை வேற எப்படி சொல்லலாம், பிசிஇ, பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன். ஏடி அல்லது சிஇ. ஏடினா ஆஃப்டர் கிறிஸ்ட், கிறிஸ்துவுக்கு பின். சிஇனா காமன் எரா, பொது ஆண்டு. எம்ஒய்ஏனா மில்லியன் இயர்ஸ் அகோ, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன், அதாவது 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். அதுதான் எம்ஒய்ஏ. நிலவியல், உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம். இப்ப நம்ம படிக்கக்கூடிய அந்த நிலவியல் ஆகட்டும், உயிரியல் ஆகட்டும், தொல்லியல் ஆகட்டும் குறித்த அறிவியல் அடித்தளம் எங்க இருந்து பிறந்தது அதை பார்ப்போம். வரலாறு எழுதுவது பண்டைய கிரேக்கர் காலத்தில் தொடங்கியது. இந்த வரலாறுன்ற ஒரு கான்செப்டே கிரேக்கர் தான் முதல்ல எடுத்துன்னு வந்தாங்க. அதுவும் பண்டைய கிரேக்கர்கள். கிரேக்கத்தின் ஹெரோடோட்டஸ் கிமு 484 to 425, கிமு 484 to 425 வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகிறார். இந்த எரோடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிமு 484 to 425. அவர் எழுதிய வரலாறு மனித தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறது. அப்போ அந்த வரலாறுன்னு ஒரு கான்செப்ட் எழுதியிருப்பாரு, வரலாறு சம்மந்தப்பட்டது. அதுல பார்த்தீங்கன்னா மனித தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறது. இப்போ அந்த காலத்திலே என்னது, அப்பவே பகுத்தறிவு, அந்த மனித தன்மை எல்லாமே அப்பவே இருந்திருக்குது. அப்போ மனிதர்களின் தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள்
கீழ்த்தரப்பட்டுள்ள காரணிகளால் சாத்தியமாகின்றன. அப்போ இந்தந்த காரணிகள் மூலியமா தான் அறிவியல் என்ற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட், ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட தொல்பொருள் சேகரிப்பின் மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் திறக்கப்பட்டமை. ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீசன்னால தான் அறிவியல் மேல ஒரு ஆர்வம் பிறந்தது. ரெண்டாவது, பாறை அடுக்கியல், நிலவியல் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி. மூணாவது, உயிரியல் பரிணாமம் குறித்த சார்லஸ் டார்வினின் கொள்கை. ஸோ உயிரியல் பரிணாமம் குறித்த சார்லஸ் டார்வினின் கொள்கை. நாலாவது, மனிதன் மற்றும் விலங்குகளின் புதைப்படிவங்கள், பண்டைய நாகரிகங்களின் கற்கருவிகள், செய்பொருட்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டமை. 5, தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியமை. அப்போ தொடக்க கால எழுத்துக்கள் என்னது, அதை நம்ம புரிந்து கொள்றது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த இப்போ இருக்கிற நம்ம எழுத்து மாதிரியெல்லாம் இல்லாமல் வளைவாக இருந்திருக்கும், செதுக்கும் போது நேராக வந்திருக்கும். அந்த எழுத்துக்கள் வந்து என்னது, தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியமை. அவங்க என்ன எழுதியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றத நம்ம ஆராயிறது. மண் அடுக்கியல், ஸ்ட்ராட்டிகிராஃபி. மண் அடுக்கியல் அப்படின்னா என்ன? ஸோ மண் அடுக்கியல் பற்றி நம்ம படிக்கிறாங்க இல்லையா? இப்போ மண் அடுக்கியல் வந்து எதுக்காக படிக்கிறாங்க? இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை, உறவு முறைகள் குறித்து ஆராயும் இயல். அப்போ இதுதான் இல்லையா? அடுத்தது, உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எங்கே இருக்கு? அப்போ உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம். அப்போ அருங்காட்சியகம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதில் புதைப்படிமங்களை வச்சு பொருட்காட்சி மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு காட்சி அமைச்சிருப்பாங்க. அதுதான் அருங்காட்சியகம் நம்ம சொல்லுவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் தொன்மையான அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம். இதுதான் ஃபர்ஸ்ட், என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவில் 530 அமைக்கப்பட்டது. மெசபடோமியாவில் 530 அமைக்கப்பட்டது. எப்போ? கிமு 530 அமைக்கப்பட்டது. இந்த இளவரசி என்னிகால்டி நவீன பாபிலோனிய அரசரான நபோனிடஸின் மகள் ஆவார். இந்த என்னிகால்டியோட பேர் ஏன் வச்சிருக்காங்கன்னா, இந்த என்னிகால்டி என்ற இளவரசி யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபிலோனிய அரசரான நபோனிடஸின் மகள் ஆவார். பொது ஆண்டு 1471 இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிடோலைன் அருங்காட்சியகம் தான் இன்றும் இயங்கி கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும். அதாவது அதுக்கப்புறம் என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிடோலைன் அருங்காட்சியகம் தான் இன்னும் இயங்கி கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும் என்பது தெரியப்படுத்துகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 1471. அங்கே பார்த்தீங்கன்னா என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் வந்து கிமு 530. அடுத்தது, இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஸ்மோலியன் அருங்காட்சியகமே உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். அப்போ கொஸ்டின்ல வந்து பல்கலைக்கழக அருங்காட்சியகம் என்று கேள்வி கேட்டாங்கனாக்கா பழங்கால பல்கலைக்கழக அருங்காட்சியகம்னா அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஸ்மோலியன் அருங்காட்சியகமே. ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது ஆண்டு 1676 உருவாக்கப்பட்டது. 1676. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் பொது ஆண்டு 1820 1903 உயிரியல் பரிணாம கொள்கையும், அதாவது மனிதர்களுடைய தோற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் உயிரியல் பரிணாம கொள்கையும். அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தாரு? 1820 1903. யாரு? ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ரெண்டாவது, சார்லஸ் டார்வினின். இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தாரு? 1809 1882. பொது ஆண்டு 1809 1882. இவருடைய இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு தகுதியுள்ளது தப்பிப்பிழைக்கும் அப்படின்றத ஒரு கான்செப்ட். என்னது? தகுதியுள்ளது தப்பிப்பிழைக்கும் என்ற கருத்துக்களும் பங்காற்றுகின்றன. அதாவது மொத்தம் 2 பார்த்தேன். மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் உயிரியல் பரிணாம கொள்கையும், சார்லஸ் டார்வினின் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு கொள்கையும் கருத்துக்களும். மூணாவது, சார்லஸ் டார்வினின் உயிரினங்களின் தோற்றம்
உயிரினங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் வந்து ஒரு நூலை ஏற்றிருப்பாரு. அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1859 மனிதனின் தோற்றம் என்ற நூலை வந்து 1871 வெளியிட்டு இருப்பார். 2 நூலை வந்து வெளியிட்டிருப்பாரு சார்லஸ் டார்வின். ஒன்று பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் தோற்றம், இன்னொன்று வந்து மனிதனின் தோற்றம். அப்போ உயிரினங்கள்னா எல்லாமே அடங்கியிருக்கும், மனிதனின் தோற்றம்ன்றது மனிதன் மட்டும் சொல்லியிருப்பாரு. அப்போ உயிரினங்களின் தோற்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1859 மனிதனின் தோற்றம் வந்து 1871 வெளியிட்டிருப்பாரு சார்லஸ் டார்வினின் உயிரினங்களின் தோற்றம், த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மூணு சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சர் உயிரியல் பரிணாம கொள்கையும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு கருத்துக்களும், சார்லஸ் டார்வினுடைய 2 நூல்களான உயிரினங்களின் தோற்றம் மனிதனின் தோற்றம் பற்றிய வெளியிட்டிருப்பார். இதுல வந்து நம்ம மனிதனின் தோற்றம் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை தகவமைத்துக் கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை இயற்கை தேர்வு எனப்படும். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, அப்போ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உயிரினங்கள் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. அப்போ அந்த இடம் செட் ஆச்சுனாக்கா அந்த இடத்துல அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய எல்லாமே அந்த சூழ்நிலை அமைத்து கொடுக்குமே. ஆனால் அந்த சூழ்நிலை அமைந்து தன்னை இனப்பெருக்கம் செய்து கொண்டு பல மடங்கு பெல்கி பெருகும் செயல்முறை தான் இயற்கை தேர்வு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும், இது எல்லாமே யார் சொன்னது? சார்லஸ் டார்வின் சொன்னது இயற்கை தேர்வும் அதே அவர் தான் சொல்லியிருப்பாரு. தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்றதையும் அவர் தான் சொல்லியிருப்பார். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஓர் இனம் பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கிறது. என்னன்னா ஒவ்வொரு தலைமுறையிலையும் தன்னுடைய சந்ததிய அதிக எண்ணிக்கையில விட்டு செல்லக்கூடிய ஒரு இனம் தான் பிழைத்து மீண்டும் வாழ்வதை குறிக்கிறது. அடுத்தது புதைப்படிவங்கள், ஃபாசில்ஸ். புதைப்படிவங்கள்லாம் என்ன? கடந்த காலத்துல வாழ்ந்த விலங்குகள், தாவரங்களின் எச்சங்கள், தடங்கள், அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருப்பது புதைப்படிவங்கள் எனப்படும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனித இனமோ சரி, அப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா விலங்குகள், தாவரங்களுடைய எச்சங்கள், தடயங்கள், அடையாளங்கள் அப்படியே என்ன பண்ணோம், பாதுகாக்கப்பட்டு புதைப்படிவங்கள் என்ன பண்ணோம். அப்போனா அது பூமிக்குள்ளையும் கிடைக்கலாம், புகை படிவங்களையும் கிடைக்கலாம். அதான் வந்து கண்ணுக்கு தெரியாத சில இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு படிவங்களை தான் புதை படிவங்கள் அப்படின்றத நம்ம படிப்போம். கனிமமாக்கல், மினரலைசேஷன் காரணமாக விலங்கின் எலும்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு விடும். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க மியூசியம் எல்லாம் போயிருப்பீங்க, அதில் சில பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகாம அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா கனிமமாக்கல் முறையில வந்து அந்த விலங்குடைய எலும்புகளை அப்படியே என்ன பண்ணீங்கன்னா பாதுகாக்கப்பட்டு விடும், அது வந்து அழியாம பார்த்துக்கலாம். புதைப்படிவங்கள் குறித்த ஆய்வு புதைப்படிவ ஆய்வியல். புதைப்படிவுகள் குறித்த ஆய்வு புதைப்படிவ ஆய்வியல். பேலியோ ஆண்டாலஜி என்று அழைக்கப்படும். அடுத்தது கற்காலம் என்னன்னு பார்ப்போம். ஸ்டோன் ஏஜ். இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது வந்து கருவிகள் செய்வதற்கு கற்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட காலம். அடுத்தது வெண்கல காலம். வெண்கல உலோவியல், தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தாது, இப்போ அது மணலா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், ஏதோ ஒரு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட தாது, அந்த தாதுல இருந்து உலோகத்தை பிரித்தெடுச்சு அதில் வெண்கல உலோவியல் வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள், பொருள்கள் செய்யப்பட்ட காலம். அப்போ வெண்கலத்தால செய்யப்பட்ட கருவிகளும் சரி பொருள்களும் செய்யப்பட்ட காலத்தை நம்ம வெண்கல காலம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது பேர் பிரான்ஸ் ஏஜ். அடுத்தது இரும்பு காலம், அயன் ஏஜ். இப்போ கருவிகள் செய்ய இரும்பு உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலம் சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு கருவியை வந்து செய்யறதுக்கு இரும்பு பயன்படுத்தப்பட்ட காலம் தான் வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தா அயன் ஏஜ். 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே அறிவியல் உத்திகளை பயன்படுத்தியும் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டும் அறிஞர்கள் பழங்கால மனித குலத்தின் தோற்றம்
பண்டைய நாகரிகங்கள் ஆகியன குறித்து ஆய்வுகள் செய்தனர். அப்போ இந்த அறிவியல் ஆய்வுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே என்ன பண்ணிட்டாங்க, தொடங்கிட்டாங்க. அப்போ முறையான உத்திகளை பயன்படுத்தி எப்படி அதை அகழ்ந்து ஆராய்ந்து மனிதனுடைய பண்பாடு வளர்ந்துள்ளன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி தான். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்று உருவாக்கப்பட்டுள்ள அறிவு கருத்துக்கள் உருவாக மாபெரும் பங்களித்துள்ளன. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவு கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொல்லியல் ஆய்வு தான் நமக்கு வந்து பல மடங்கு மக்களுக்கு நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அறிவு கருத்துக்களை வந்து பகிர்ந்து அளிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றன. மனிதனின் பரிணாமம் படிநிலை வளர்ச்சி குறித்து கோட்பாடு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதனுடைய பரிமாணம் அப்படின்றது வந்து படிநிலை வளர்ச்சின்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். குறித்த கோட்பாடு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த டாபிக் அடுத்த லெசன் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.